உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து டூர் போனப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப மட்டும் நீ இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்டா. என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் டேஸ் எல்லாம் அழகுதான் மச்சான். கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதரா. நம்ம ஸ்கூலில் படித்தது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது கடைசியாக என் கூட இருந்திய அது ஞாபகம் இல்லையா? நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு சொன்னது அதை பற்றி தான் மச்சான். மச்சான், நீங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அது எதுக்குன்னா என்னோட கடந்த 4 வருஷம் மெமரியை அழிக்கிறதுக்காக நானே விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்ட ஆப்ரேஷன். என் வாழ்க்கையில ஏதோ ரொம்ப கசப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது கண்டிப்பா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னோட கடைசியா இருந்தது நீதான். நான் உன் கூட தான் இருந்திருக்கேன். அப்போ நீ ஏன் கூட இருந்தது, உன் வாழ்க்கையில் நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்போ இல்லை மச்சான். கடைசி 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. சரி, எதுக்கு மதுரை வந்த, எதுக்கு என் வீட்டில் தங்கின, அதெல்லாம் மச்சான் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதையும் சொல்லாத. அது அப்படியே நிறுத்து. உன்னை வர சொன்னதே நான் மறந்த விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்த இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே அதை ஞாபகப்படுத்திடாதன்னு சொல்றதுக்கு தான். அதுக்காகத்தான் உன்னை வர சொன்னேன். நான் இவ்வளவு தூரம் போயிருக்கேன்னா அது என் வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயமா தான் இருந்திருக்கும். அது நடந்ததுனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். அதனால நான் மறந்ததை எதையுமே ஞாபகப்படுத்திடாதடா ப்ளீஸ். இங்க பாரு மச்சான், நீ என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். உன்னை எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும். டே, இப்போவும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பா இல்லாதப்ப என்னை கேர் பண்ண 2 பேர், உன்னை அம்மா, இன்னொன்னு நீதான். டே, உன்னை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நீயும் என்னை பழைய ஆதியா அதே ஸ்கூல் ஃப்ரெண்டா தான் நினைப்பேன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் என் ஃப்ரெண்டுங்கிற உரிமையிலையும் உன்கிட்ட கேட்குறேன். டே, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு எப்பவுமே என்கிட்ட சொல்லிடாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.